இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு பயணங்களை மேற்கொள்ளுகின்றோம். பேருந்தில் பயணப்படும் போது நம்முடைய பயணச் சுமைகளை ஒருவரும் எடையிட்டு பார்ப்பது இல்லை. ஆட்டோவில் பயணப்படும் போதோ காரில் பயணப்படும் போதோ நம்முடைய பயணச் சுமைகள் எடையிட்டு கணக்கிட்டு கொள்ளுவதும் இல்லை. ரயிலில் பயணப்படும் போதும் ரயில்வே நிர்வாகம் நம்முடைய பயணச் சுமைகளை எடையிட்டு கணக்கிடுவதும் இல்லை. ஆனால் வான்வழியாக வான ஊர்தியிலே பயணப்படுகின்ற போது நம்முடைய எடைகளெல்லாம் குறிப்பிட்ட எடைக்கு மேல் இருக்கக்கூடாது என்று சொல்லியும் எடைகள் கணக்கிடப்பட்டும் இவ்வளவு எடைதான் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லியும் மிக தெளிவாக மிக துல்லியமாக நமக்கு கணக்குகள் எல்லாம் சொல்லப்படுகிறது. காரணம் என்ன என்று சொல்லி ஒரு கேள்வியை எழுப்பி பார்த்தோமே என்று சொன்னால், பறந்து விரிந்த வான்வழியாக உயரமாக நாம் செல்ல வேண்டும் என்பதற்காக குறிப்பிட்ட எடை சுமந்து செல்லுகின்ற வான ஊர்தி தன்னுடைய எடையை சுமந்து செல்வதற்கு ஏற்ற வகையிலே இந்த அமைப்பு, இந்த கணக்கீடு கொடுக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடே ஓடக்கடவோம் என்று சொல்லி திருமறை நம்மை அழைக்கிறது. வாழ்க்கை பயணத்திலே மனச்சுமைகளை பாரமாக மனதிலே ஏற்றிக்கொள்ளாதபடிக்கு, வாழ்க்கை சுமைகளை மனதிலே பாரமாக ஏற்றிக்கொள்ளாதபடிக்கு ஆண்டவரை நோக்கி நாம் ஓடுவோம். ஆண்டவருடைய கரத்தை பிடித்துக் கொள்ளுவோம். ஆண்டவருக்காய் வாழுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. God bless you.